வேதனையும் வெட்கமும் வரும். ஆனால் அந்த வெட்கம் தான் உன் கட்டடம் எப்படி இருக்க போது பின்னாடின்னு காண்பிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் தேடிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொன்னார்னு இந்த கஷ்டம்லாம் இருக்காது, ஆண்டவர் காமிச்சா இந்த பாடலாம் இருக்காது, ஆண்டவர் காமிச்சா சிறப்பாக இருக்கும். இல்லை, ஒரு திருமண காரியத்தை பேசிக்கொண்டிருந்தது எனக்கு நினைவு வருது. அந்த திருமண காரியத்தில் பல குழப்பங்களை பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், இது என்னோட சித்தம். எனக்கு அந்த ரெண்டு குடும்பத்தையும் பார்த்து பேசுவதற்கு தைரியம் இல்லை. ஏன்னா இவங்க அவங்களை ஏற்றுக்க முடியாது, அவங்க இவங்களை ஏற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை அந்த காரியத்திலே நான் பார்த்தேன். நான் அந்த சகோதரியை கூப்பிட்டு சொன்னேன், ஆண்டவர் ஒரு கவரை கொடுக்குறார், ஆண்டவர் இந்த கவரை உன்கிட்ட கொடுக்க சொல்றாரு. ஆனால் அந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, உண்மையாலே தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், அந்த கவரை கொடுத்த கை எப்படிப்பட்ட கைன்னு எனக்கு தெரியும். அந்த கை நேர்த்தியான கை, அந்த கை கைவிடாத கை, அந்த கை பொய் உரையாத கை. வேணும்னா வாங்கிக்கோ. இன்னைக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அழகாய் ஊழியத்துக்காய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அஸ்திபாரம்